ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம கரகரம் மொறுமொறுன்னு காரசாரமான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோங்க. ரொம்ப ஈஸி இந்த ஸ்நாக்ஸ். நிறைய பேர் கடையில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. பிள்ளைங்களாம் கூட விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸை வீட்லேயே குறைவான செலவில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு அடிகனமாக ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இல்லை வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் இதில் சேர்க்க போகிறது என்னென்னா தாமரை விதை. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க, கடைகளில் ரெடிமேடாக வாங்கியும் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையுமே இது பொதுவாக கிடைக்குது. சின்ன மளிகை கடைகளில் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதை வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இதை வாங்கிட்டு வந்து இதே போல் நம்ம வறுத்துக்கணும். மிதமான தீயில வச்சுட்டு சூடேறின பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு கைவிடாமல் வறுத்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக ஆகிடும். நம்ம பேக்கிங்கில் வாங்கும்பொழுதே நல்ல மொறுமொறுன்னு தான் இருக்கும். இருந்தாலும் சில சமயம் காற்று போயிட்டு பாப்கார்ன் மாதிரி கொஞ்சம் அப்படி ஜவ்வு மாதிரி ஆகிடும். இது போல் நம்ம சூடு செஞ்சால் கரெக்டாக அது மொறுமொறுப்பு வந்துடும். நல்லா வறுப்பட்ட பிறகு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் கலந்து விடுறேன். லோ ஃப்ளேமில் தான் இருக்குது, மறந்து கூட ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அப்போ தான் நல்லா முறுமுறுப்பாக இது எல்லா பக்கமும் கலர் கரெக்டாக நமக்கு வரும், இல்லைன்னா ரொம்ப செவந்து போயிடும். இப்போ தேவையான அளவு காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகம், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக நான் சேர்த்துக்கிறேன். இது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நான் இன்றைக்கி எடுத்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேக்கெட் வாங்கினேன். அதில் யூஸ் பண்ணது போக மீதி இருந்ததில் தான் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சேன். இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 200 ml அளவு டம்ளர் இருக்கும் இல்லைங்களா நம்ம கிட்ட, அந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவு இருக்கும். அந்த அளவு உள்ள சீட்ஸை தான் நான் இதில் சேர்த்து செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்லேயே அப்படியே விடுங்க. கொஞ்ச நேரம் கலந்து விட்டிங்கன்னா நமக்கு நல்ல காரசாரமான சுவையான மசாலா மக்கானா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இல்லை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கூட போட்டு விடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் வேர்க்கடலை, உடச்ச கடலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இலைகள் இது எல்லாம் கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தாங்க. நான் ரொம்ப ப்ளைனாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒரு சுவையான ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.